ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம க்ரியேட்டிவ் சேனலில் மீதமான ஒயர்களை வச்சு 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி இந்த பேஸ்கெட் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். 3 கலர் வச்சு இந்த பேஸ்கெட் நான் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட 4 கலர் 5 கலர்னு எவ்வளோ இருந்தாலும் மீதமான ஒயர்களை வச்சு கலர்ஃபுல்லாக இந்த மாதிரி பேஸ்கெட் நீங்கள் பின்னிக்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் பாருங்கள், ஆம்லா நாட், பிஸ்கெட் நாட், பாக்ஸ் நாட் 3 நாட் வச்சு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி இந்த பேஸ்கெட் பின்னியிருப்பேன். நிறைய சகோதரிகள் ஃபுல்லாக பாக்ஸ் நாட்லேயே 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி கூட போட்டு காமிக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த பேஸ்கெட் ஃபுல்லாகவே நம்ம கிராஸ் கட் டைப்பில் போட போகிறோம். இந்த பேஸ்கெட் பின்னுறதுக்கு மொத்தம் 3 கலரில் ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆரஞ்சில் 6 ஒயர், க்ரீனில் 6 ஒயர், பிளாக்கில் 6 ஒயர். ஒரு ஒயரும் 8 அடி கட் பண்ணிக்கோங்க. 8.5 ஸ்கேல். இது ரொம்ப சின்ன வீடியோ தான். ஸோ பிகினராக இருந்தீங்கன்னா வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கட் பண்ண இந்த எல்லா ஒயர்ஸையும் 2 எடுத்து நம்ம பாக்ஸ் நாட் போட போகிறோம். இந்த பாக்ஸ் நாட் போடுறதுக்கு 2 க்ரீன் ஒயர் இந்த மாதிரி சரிசமமாக மடித்து வச்சுருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பாக இப்படி போடணும். இந்த ஒயர் பின்பக்கம் சுற்றி வரும். இந்த ஒயரை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். இந்த ஒயர் இதுவுமே பின்பக்கம் இருக்கும். இந்த ஒயர் எடுத்து இந்த லூப்பில் போடணும். போட்டுட்டு நாட்டை டைட் பண்ணணும். இதுதான் பாக்ஸ் நாட். இது பாக்ஸ் நாட்டுன்னு சொல்லுவாங்க, ரெகுலர் நாட்டுன்னு சொல்லுவாங்க, நார்மல் நாட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நாட் போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் செக் பண்ணணும். இப்போது இந்த பக்கம் கரெக்டாக இருக்குது. இப்போ இதே மாதிரி இந்த 2 ஒயரை செக் பண்ணிக்கலாம். இந்த ஒயர் பாருங்கள், கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் வரக்கூடாது. பெருசாக இருக்கிற பக்கத்தை இப்படி தள்ளி ஆப்போசிட் ஒயரை இந்த மாதிரி பிடிச்சி எடுத்து நாட் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்ட்டு. இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த ஒரு நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும் 2 எடுத்து பாக்ஸ் நாட் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். க்ரீனில் 3 நாட் வந்திருக்கும், பிளாக்கில் 3 நாட் வந்திருக்கும், ஆரஞ்சில் 3 நாட் வந்திருக்கும். டோட்டலாக 9 நாட்டு. இந்த 9 நாட்டையும் நம்ம டைமண்ட் ஷேப்பில் பின்ன போகிறோம். இது எப்படி பின்னுறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்ரீன் நாட்டும் ஆரஞ்சு நாட்டும் பக்கத்தில் இப்படி எடுத்து வச்சுருக்கேன். மேலேயும் கிராஸ் ஆகும், கீழேயும் கிராஸ் ஆகும். பாருங்கள், மேலே ஒரு நாட் போடணும், கீழே ஒரு நாட் போடணும். லெஃப்ட் ஒயர் மடிக்கணும். ரைட் சைடில் இருக்கிற நாட்டில் இருக்கிற ஒயர் இது மேலே இப்படி சுற்றணும். இந்த பிளாக் ஒயரை மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு இந்த ஒயரை இந்த லூப்பில் போடணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு நாட் வந்துருச்சு. இப்போ இதே மாதிரி இப்படி திருப்பி இந்த பக்கத்தில் ஒரு நாட் போடணும். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னாக்கா பிகினருக்காகவே மினி பேஸ்கெட் ஐடியாஸ் நிறைய இருக்குது. மினி பேஸ்கெட்டுக்காகவே தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். குட்டி குட்டி பேஸ்கெட்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா பெரிய குடைகள்லாம் ரொம்ப ஈஸியாக உங்களால் போட முடியும். ஓகே, இப்போது பிளாக் நாட்டையும் ஆரஞ்சு நாட்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணதில் பாருங்கள், மேலே மிக்ஸ் நாட் வந்திருக்கும், கீழே ஒரு மிக்ஸ் நாட் வந்திருக்கும். இப்போ இதே மாதிரி இன்னொரு ஆரஞ்சு நாட்டை ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஆரஞ்சு நாட் இங்கே பக்கத்தில் வைக்கிறேன்னா மேலேயும் கிராஸ் ஆகும், கீழேயும் கிராஸ் ஆகும். மேலே ஒரு நாட் போடணும், கீழே ஒரு நாட் போடணும். லெஃப்ட் ஒயர் மடிக்கணும், ரைட் சைடில் இருக்கிற ஒயர் இது மேலே சுற்றி நாட் போடணும். ஓகேவா? இப்போ மேலே இங்கே ஒரு நாட் போட்டாச்சு. இப்படி திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிக்கிட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். இந்த கூடை பின்னுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 1லேருந்து 1.25 ரோல் வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படலாம். ஒரே கலர்லேயும் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதே மாதிரி 3வது ஒயரை ஜாயின் பண்ணுறோம். இந்த பேட்டர்ன் எல்லாமே உங்களோட இஷ்டம் தான். இந்த மாதிரி தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு கிடையாது. உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி பின்னிக்கலாம். இப்போ இந்த பக்கம் ஒரு நாட் போட்டாச்சு இல்லையா, இதே மாதிரி இந்த பக்கம் திருப்பி இந்த இடத்துல ஒரு நாட் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த நாட்டெல்லாம் எப்படி வரிசையாக ஜாயின் பண்ணுறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி எல்லா நாட்டையும் வரிசையாக ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ எல்லா ஒயர்ஸையும் ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஒரு பிளாக்கு, 3 ஆரஞ்சு, ஒரு பிளாக்கு, 3 க்ரீனு, ஒரு பிளாக்குன்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது இதை அப்படியே நம்ம டைமண்ட் ஷேப்புக்கு மாற்ற போகிறோம். இதை எப்படின்னாக்கா கிராஸ் ஆகிற ஒயர்லாம் பிடிச்சி நாட் போட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல டைமண்ட் உங்களுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த இடத்துல கிராஸ் ஆகுதா, இப்போ கிராஸ் ஆகிற ஒயரை பிடிச்சி இந்த இடத்துல நாட் போடுறேன். இதே மாதிரி பக்கத்தில் இந்த மாதிரி கிராஸ் ஆகும். நீங்கள் வரிசையாக நாட் போட்டே வர வேண்டியதான். ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாட்டில் வந்துட்டு நமக்கு முடிஞ்சிடும். இப்போ 2வது நாட் போட்டாச்சு. இதே மாதிரி பக்கத்தில் இந்த இடத்துல கிராஸ் ஆகும் பாருங்கள், இதில் ஒரு நாட் போடுறோம். இந்த வருஷம் ஃபுல்லாக போடுறத நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற ஸ்டெப்பில் ஸ்பீடாக பார்த்துட்டோன்னா வீடியோவை நம்ம கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து முடிச்சிடலாம். பக்கத்தில் கிராஸ் ஆகும், அதை பிடிச்சி வரிசையாக நம்ம நாட் போட்டு வரோம். அவ்வளோதான். இப்போ இந்த எண்டு வரைக்கும் நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ இதே மாதிரி 4வது வரிசையில் இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். இதை பிடிச்சி நம்ம நாட் போட்டு வரணும். அவ்வளோதான்.
இப்போ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல கிராஸ் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கலாம். இந்த ஒரு பக்கம் மட்டும் இந்த மாதிரி டைமண்ட் பின்னுறதை காமிக்கிறேன். இதே மாதிரி ஆப்போசிட் சைடில் நீங்களே பின்னிக்கோங்க. இப்போது 2வது நாட் போடுறேன். இப்போ இந்த 4வது வரிசையில் 2 நாட் போடுறத கொஞ்சம் நம்ம ஸ்லோவாக பார்த்தோம் இல்லையா, இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் பின்னுறதை கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்துடலாம். ஓகே, இப்போ 4வது வரிசை பின்னி முடிச்சாச்சு. இப்போ இதே மாதிரி 5வது வரிசை பின்ன போகிறோம். ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். இதை பிடிச்சி நம்ம நாட் போட போகிறோம். இப்போ இதே மாதிரி 5வது வரிசையில் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். இதை வரிசையை நம்ம நாட் போட்டுகிட்டே வரணும். இப்போது 5வது வரிசையும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இதே மாதிரி 6வது வரிசை பின்னணும். இப்போது இந்த 6வது வரிசையும் பின்னி முடிச்சாச்சு. இப்போ 7வது வரிசையில் நம்ம 4 நாட் மட்டும்தான் போடுவோம். இப்போது 8வது வரிசையில் 2 நாட் மட்டும்தான் நமக்கு வரும். ஒரு நாட் குறைஞ்சி ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஒரு நாட்டில் வந்துட்டு முடியும். நீங்கள் கிராஸ் ஆகிற ஒயரை பிடிச்சி நாட் போட்டு வந்தீங்கனாலே போதும். இப்போ 2 நாட் போட்டாச்சு. இப்போ இதே மாதிரி ஃபைனலாக ஒரே ஒரு நாட் நம்ம போடுறோம். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதே மாதிரி ஆப்போசிட் சைடு நீங்களே பின்னிக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ண ஒயர்ஸை பாக்ஸ் நாட் போட்டோம். பாக்ஸ் நாட் போட்டுட்டு வரிசையை நம்ம ஜாயின் பண்ணோம். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒன் சைடு பாருங்கள் மவுண்டன் ஷேப் மாதிரி பின்னியிருக்கும். இதே மாதிரி இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கமும் பின்னணும். இந்த பக்கமும் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். ஃபுல்லாக பின்னி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள் என்கிட்ட இருக்கிற இந்த 2 லிட்டர் ஃப்ளாஸ்க்கு அளவாக இந்த பேஸ் நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி வச்சு பாருங்கள். சின்னதாக இருந்துச்சுனாக்கா எக்ஸ்ட்ரா வந்துட்டு இன்னும் ஒரு வரிசை கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேஸ் பின்னி முடிச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்துட்டு வாட்டர் பாட்டிலோ இல்லை ஃப்ளாஸ்கோ இருக்கும் இல்லையா, அதை இந்த மாதிரி வச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கான்ட்டு. வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமும் கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுனாக்கா இன்னும் ஒரு லைன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு வரிசையை நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. வாட்டர் பாட்டில் பேஸ்கெட்னால் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ இந்த வாட்டர் பாட்டில் வைக்கிற அளவுக்கு கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? இதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பேஸ் பின்னி முடிச்சாச்சு. அடுத்து சைடு வால் பின்ன போகிறோம். இப்போ என்னோடய ஃப்ளாஸ்க்கு அளவாக பேஸ் பின்னி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பிளாக் ஒயரை இந்த 4 பக்கத்துலேயும் எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னொரு பிளாக் நாட்டை நான் ஜாயின் பண்ணியிருந்தேன்னா பேஸ் வந்துட்டு ரொம்ப பெருசாக போயிருந்திருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா பிளாக் ஒயரை 4 பக்கத்துலேயும் ஜாயின் பண்ண போகிறேன். சைடு வாலை நமக்கு தெரிஞ்சு வராது. இப்போ நான் ஏன் இந்த எக்ஸ்ட்ரா ஒயர் எடுத்து ஜாயின் பண்ணுறேன்னா இந்த 4 பக்கத்துலேயும் 9 ஒயர் தான் இருக்கும். 2 எடுத்து நாட் போடும்போது ஒரு ஒயர் நமக்கு ஷார்ட்டேஜ் ஆகுது. அந்த ஷார்ட்டேஜை சரி பண்ணுறதுக்காக இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஜாயின் பண்ண வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பேஸ்லேயே வந்துட்டு இன்னொரு நாட்டை கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் ஜாயின் பண்ணி பின்னிக்கலாம். பேஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும், வேறு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஒரு பிளாக் ஒயரை ஜாயின் பண்ணிட்டேன். இந்த சைடில் போகுது இல்லையா, அதே ஒயருக்கு அளவாக வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். கரெக்டாக இருக்கான்ட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜாயின் பண்ண ஒயரும் சைடில் இருக்கிற ஒயரும் ஒரே அளவில் இருக்குது. இப்போ இன்னொரு ஒயரை ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த பிளாக் ஒயரை லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஏன்னாக்கா அந்த பிளாக் ஒயர் இருக்கு இல்லையா, அதுலேயே நீங்கள் ஜாயின் பண்ணிங்கனாக்கா கிராஸ் நாட் உங்களால் போட முடியாது. அதனால் எந்த ஒயரில் நீங்கள் கிராஸ் நாட் போட போகிறீங்களோ அந்த ஒயருக்கு லெஃப்ட் சைடு இல்லைனாக்கா ரைட் சைடு இருக்கிற அந்த நாட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு 3 நாட்குள்ளே நீங்கள் சொருகுனீங்கனாலே போதும். சொருகிட்டு இந்த ஒயரை அப்படியே மடித்து இப்படி மேல் பக்கமாக இந்த மாதிரி சொருகி விட்டுருங்க, பிரிஞ்சு வராது. உள்ளுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் நமக்கு நல்லாயிருக்கும்.
இந்த மாதிரி தான் எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணுறது. இதே மாதிரி இன்னும் 2 பக்கம் ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 4 பக்கத்துலேயும் 4 பிளாக் ஒயரை ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். இனி நம்ம 2 ஒயராக பிடிச்சி கிராஸ் நாட் போட்டுட்டு வந்தோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஸ்கெட்டோட ஹைட் நமக்கு வந்துடும். இந்த 2 ஒயரை பிடிச்சி நாட் போட்டோம். இதே மாதிரி இந்த 2 ஆரஞ்சு ஒயரை பிடிச்சி இந்த இடத்துல நாட் போடுறேன். இப்போ இதே மாதிரி பாருங்கள், இந்த எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணோம் இல்லையா, இந்த பிளாக் ஒயரையும் பிடிச்சி நாட் போடுறேன். இந்த ஒயரை ஜாயின் பண்ணும்போதே இதே பிளாக் ஒயர் மேலேயே நீங்கள் ஜாயின் பண்ணிங்கனாக்கா இந்த இடத்துல கிராஸ் நாட் உங்களால் இந்த மாதிரி போட முடியாது. ஓகேவா? இப்போ அடுத்து 2 க்ரீன் ஒயரை பிடிச்சி நாட் போடுறேன். இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற 2 ஒயராக பிடிச்சி நாட் போட்டு வரணும். இந்த ஒரு பக்கம் நாட் போட்டிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி இன்னும் 3 பக்கத்துலேயும் நாட் போடணும். இப்போ பாருங்கள், சுற்றி இந்த மாதிரி நாட் போட்டு முடிச்சிட்டேன். 2 ஒயராக பிடிச்சி நாட் போட்டாச்சு. இப்போது இந்த பேஸ்கெட் எப்படி பின்னுறதுன்ட்டு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும் பாருங்கள். இதே மாதிரி 2வது ரவுண்டு பின்னணும். 2வது ரவுண்டு பின்னி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். அதுக்கு மேலே 3வது ரவுண்டு பின்னணும். அவ்வளோதான். இதே மாதிரி பின்னிட்டு வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஸ்கெட்டோட ஹைட் நமக்கு வந்துடும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த பேஸ்கெட் நீங்கள் பின்ன போகிறீங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் பேஸ்கெட்டே போட்டதில்லைனாக்கா இது பின்னி முடிக்கிறதுக்கு ஒரு 1லேருந்து 2 நாள் வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படலாம். இல்லை ஆல்ரெடி பேஸ்கெட் போட்டு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஒரு 4-5 மணி நேரத்தில் இந்த கூடையை நீங்கள் பின்னி முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பேஸ்கெட் எப்படி போடுறதுன்ட்டு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலில் வர நியூ மாடல் பேஸ்கெட் ஐடியாஸுக்குன்னு தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். நகாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட்டுன்னு. அதில் இன்னும் நிறைய நியூ ஐடியாஸ் இருக்குது. அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ பாருங்கள், 2வது ரவுண்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த 2வது ரவுண்டுக்கு மேலே பாருங்கள், இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். இதை பிடிச்சி நாட் போட்டு வர வேண்டியதான். இதே மாதிரி மேலே கிராஸ் ஆகிற ஒயரை ஃபுல்லாக பிடிச்சி நாட் போட்டே வரணும். இதே மாதிரி இந்த பேஸ்கெட் ஃபுல்லாகவே பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இந்த பேஸ்கெட் ஃபுல்லாக பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் நமக்கு வரும். இப்போ கடைசியாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா எக்ஸ்ட்ரா ஒயர்ஸ் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே சொருகி விட போகிறோம். இந்த கூடையோட வாய்ப்பகுதி பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஒயர்ஸை சொருகிறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். மடி மேலே வச்சு சொருகிக்கோங்க. இப்போ இந்த நம்ம கடைசியாக போட்டோம் இல்லையா, அந்த ஒரு ரவுண்டை வந்துட்டு இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே மடித்து சொருகி விடணும். அப்போ தான் வந்துட்டு ஃபினிஷிங் நமக்கு நீட்டாக இருக்கும். இப்போ எல்லா ஒயர்ஸையும் சொருகி முடிச்சுட்டேன். நிறைய ஒயர் இருந்துச்சுனாக்கா இந்த சொருகி காமிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த ஒரு நாட்டில் இருக்கிற ஒயர் மட்டும் விட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த நாட்டை பாருங்கள், உள்ளுக்குள்ளே இப்படி மடிக்கிறோம். மடித்து லெஃப்ட் போகிற ஒயர் லெஃப்ட்டு, ரைட்டு போகிற ஒயர் ரைட்டுன்னு நம்ம சொருகி விடணும். ரொம்ப உள்ள எண்டு வரைக்கும்லாம் சொருக முடியாது. ஒரு 5-6 நாட்டுக்கு மேலே சொருக முடியாது. ஒரு 5 நாட்டை சொருகினீங்கனாலே போதும். இப்போ இதே மாதிரி ரைட் சைடு உள்ளுக்குள்ளே வரைக்கும் சொருகணும். இதே மாதிரி லெஃப்ட் சைடு உள்ளுக்குள்ளே வரைக்கும் சொருகணும். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும் சொருகி முடிச்சதுக்கப்புறம் சிசரை வந்துட்டு உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி விட்டு எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருங்க. இந்த எக்ஸ்ட்ரா ஒயரெல்லாம் உள்ளுக்குள்ளே இருந்துச்சுன்னா பார்க்க நல்லா இருக்காது. கட் பண்ணால் தான் வந்துட்டு உள்ளுக்குள்ளேயும் நமக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இந்த பேஸ்கெட்டுக்கு ஹேண்டில் எப்படி பின்னுறதுன்னு மட்டும் காமிக்கல. ஹேண்டிலுக்கு வந்துட்டு தனியாக வீடியோ வச்சுருக்கேன். ரொம்ப கிளியராக வந்துட்டு சொல்லி கொடுத்துருப்பேன் பிகினருக்காக. உங்களுக்கு என்ன ஹேண்டில் பிடிக்குதோ அந்த ஹேண்டில் எடுத்து இதுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்துட்டு இதுக்கு 3 ஒயர் உருட்டு கைப்பிடி போட்டிருக்கேன். உருட்டு கைப்பிடி எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு மேலே ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த வீடியோலேயே சொன்னனாக்கா ரொம்ப குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப கிளியராக வந்துட்டு பிகினருக்காகவே சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் எப்படி பின்னணும்னு சொல்லிட்டு மேலே ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன். இதையும் பாருங்கள். இன்னும் நிறைய விதவிதமான குடையல் வீடியோஸ் சேனலில் இருக்குது. அதையும் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.